எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இருபத்தி 22, 23 வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியினாலே நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலே இருந்து நாம் பார்த்தோம். ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அப்போ குடும்பம் என்பது இப்படி ஆவியினாலே குடும்ப தலைவர் நடத்தப்படும்படியாக, ஆவியினாலே நிறைந்து மனைவி நடக்கும்படியாக, அடுத்ததாக பெற்றோர் ஆவியினாலே நிறைந்து பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக, பிள்ளைகள் ஆவியினாலே நிறைந்து பெற்றோரை கனம் பண்ணும்படியாக, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எபேசியரின் புஸ்தகத்தில் எஜமானன் வேலைக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமானன் எப்படி ஆவியினாலே நிறைந்து நடக்க வேண்டும், வேலைக்காரர்கள் எப்படி ஆவியினாலே நிறைந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அமெரிக்க தேசத்துல எல்லாம், அதாவது காலையில் கல்யாணம் அப்படின்னா சாயந்தரம் $90 டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சான். காலையில் கல்யாணம், சாயந்தரம் டைவர்ஸ், உடனே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஏதாவது சின்ன சின்ன காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி காரணத்திற்கு கூட என்ன இல்லைன்னா ஒரு பொறுமை இல்லாதபடி சுயத்தில் நடக்கத்தக்கதாக அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அங்கு மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை உண்டாக்கினது மனுஷன் அல்ல, குடும்பத்தை ஏற்படுத்தினது தேவன். இந்த சத்தியங்கள் அது அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒரு அஸ்திபாரம் நல்லா இருந்தால் மேலே இருக்கிற கட்டடம் நல்லா இருக்கும். இதனுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, இங்கே நாம் பார்க்கிறோம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அது என்ன அப்படிலாம் கீழ்ப்படியணுமா? அதனை மனைவி கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா? அது நல்லாவே இல்லையே, அதனை அடிமைப்படுத்துறது. இன்னும் சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5:25. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது படிக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே பார்க்க போயிருந்தாங்களாம். பார்த்தபோது அங்கே இருக்கிற அமெரிக்க தேசத்தில் இருக்கவங்க கேட்டாங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆயிடுச்சான். 30 வருஷமா அப்படின்னாங்களாம். ஏன் அப்படின்னா, சாதாரணமாக 5 வருஷத்துலேயே 5 வருஷமே பெரிய விஷயமா. அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த கலாச்சார சீர்கேடுகள் பாதிப்பு அந்த அளவுக்கு மனுக்குலத்தை பிசாசு விதமாய் கொடூரமாக தாக்குகிறான். ஆகவே ஒரு குடும்பம் அங்கே பாதிப்பு உண்டானால் முழு மனுக்குலமும் பாதிக்கப்படும். ஒரு தேவ ஊழியக்காரர் எங்களுக்கு இந்த ஸ்தாபனத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, என் பையனுக்கு நாங்கள் நல்ல பெரிய திருச்சபை, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்லேருந்து 700 விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்க மகனுக்கு நல்ல மருமகள் வேணும்னு ஃப்ளூயன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கிற பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த தம்பி நிறைய படிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த வந்த மருமக நல்ல இன்ஃப்ளூயன்ஸ்,
வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் ஊழியக்காரங்க வருவாங்களாம் அந்த சர்ச்சுக்கு, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் என்ன வார்த்தை பேசுகிறாரோ அதெல்லாம் கூட அடுத்த வார்த்தையே ஃப்ளோ அவ்வளவு அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை. அப்போது நான் பேசும்போது சொன்னேன், அந்த ஜென்ரேஷனுடைய கர்சஸ் கூட பிள்ளைகளை பாதிக்குமே அப்படின்னு கேட்டேன். ஆனால் உங்கள் மகன் நல்ல பிரகாசமாக இருக்கிறாரு, நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறாரு அப்படின்னோடனே அவர் சொன்னார், மருமகன் உண்மையிலே ரொம்ப கிஃப்டட் பர்சன், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு என் மருமக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் மகனும் நல்லா ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணி செய்கிறாங்க, 2 பிரான்ச்சஸையும் கூட எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு காரியத்தை சொன்னார், என் மருமகளுக்கு கோபம் வரும். என் மருமக அவங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க, ஹோமில் தான் வளர்ந்த பிள்ளை, ஆனால் கோபம் வரும்போது வேற மாதிரி இருப்பாப்புல. பாருங்க, அந்த ஜென்ரேஷன் கர்சஸ். அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க, நல்லது, ஆனால் அது குழந்தை பாக்கியத்திற்கு தடையாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணி இறந்து அந்த ஹோமில் விட்டு ஹோமில் வளர்த்துருக்காங்க, அற்புதமாக பிள்ளைகளோட மிங்கிள் ஆவாங்களாம். அவங்கள மாதிரி ஸ்டேஜ் இறங்குறது அப்படி. ஒரு சின்ன பிள்ளை அழுதா கூட அது அழுத பிள்ளையை தூக்கி எடுத்து டயப்பர் மாட்டி அந்த பிள்ளைகளை நேசிச்சு. ஆனால் அந்த அந்த ஜென்ரேஷனுடைய கர்சஸ் இருக்கு பாருங்க. உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் உங்கள் பிள்ளை வந்து சந்ததி தேவ சந்ததி, அதை கூட பிசாசு தடை பண்ண பார்ப்பான். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தடைகள் நீங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கலாத்தியர் 3:13-14 எடுத்து அப்படின்னோடனே அப்போ பாஸ்டர் நிச்சயமாக. ஏன்னா அந்த அந்த தலைமுறை என்பது ஒரு அற்புதமான பிள்ளையாக உருவாயிருக்கும். அந்த ஃப்ளூயன்சி இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. ஆனாலும் அந்த உள்ள மறைவான ஒரு தாக்குதல் அந்த குடும்பத்துக்குள்ளே அதை அவர் ஐடென்டிஃபை பண்ணுறார், ஆமாம் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த குடும்பத்திற்கான இந்த இந்த காரியங்களை வேதத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தினாலே கான்ஃப்ளிக்டட், அதாவது குடும்பமும் இந்த திருச்சபையும், மணவாளன் இயேசு, மணவாட்டி திருச்சபை, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக. அப்போ இயேசு எப்படி சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தாரா, அவர் தன் ஜீவனை கொடுத்து. அப்போ குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல குடும்பத்திற்கு அந்த குடும்ப தலைவர் தான் லீடர். ஏன் அப்படின்னா அவற்றை தான் ஆதியாகமத்தை மனதில் வச்சு தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு லீடர் இருக்கணும். அந்த தலைவராகிய லீடர்கிட்ட தான், ஆதாம்கிட்ட தான் கர்த்தர் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறார். முதல்ல ஆதாம் தான் உருவாக்கப்பட்டாப்புல. அதனால ஆதாமுக்கு ரொம்ப அதிக பவர், ஏவாளுக்கு பவரே இல்லை, அப்படிலாம் இல்லை. கடந்த வாரம் பார்த்தோம், பெபேயாளை குறித்து பார்த்தோம், பிரிசில்லா ஆக்கிலாளை குறித்து பார்த்தோம். அவங்களாம் பெண்கள். மகதலேனா மரியாளை குறித்து பார்த்தோம். பெண்கள் பலவீனமானவங்க அப்படின்னு ஒரு இடத்துல வர்றதுனால அவங்கெல்லாம் பலவீனமானவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த ஃபுல்ஃபில் பண்ணத்தக்கதாக ஆதாமுடைய அந்த விலா எலும்பிலிருந்து ஏவாளை எடுத்து, அப்போ திருமணம் அதை தான் ஃபுல்ஃபில், ஆதாமும் ஏவாளும் இணைந்து ஒரே சரீரமாக தேவன் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கிறார். ஆதாமுடைய அந்த விலா எலும்புல இருந்து ஏவாளை உருவாக்குகிறார். அப்ப இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக. அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ குடும்பத்தை பிசாசு அவன் அழிக்க நினைக்கிறான். குடும்பம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து உடைக்கப்பட்ட பிள்ளைகள் உருவாகிறார்கள். சென்னைக்கு நானும் என்னுடைய சிஸ்டரும் வண்டியில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல பயங்கர டிராஃபிக், அண்ணா நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஏரியா. டிராஃபிக்னாலும் டிராஃபிக்கு அது சென்னை டிராஃபிக்னு தனியே ஒரு விதமாக இருக்கு. வண்டி அப்படி ரைஸ் பண்ணால் ஒரு
சும்மா ஒரு அடி நகலுது வண்டி, அதுக்கப்புறம் நகல முடியல. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக அந்த பீக் ஹவர்ஸ் ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் வேலை முடிச்சு போகிறாங்க, ஃபேமிலியாக போகிறாங்க. மேக்சிமம் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் பின்னாடி ஒய்ஃப். அவ்வளோ நிறைய ஐடி கம்பெனி. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஹஸ்பண்டாக இருக்கிறவர் அவர் ஒரு டைமில் ஒர்க் பண்ணுவார், அந்த சகோதரி ஒரு டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு பிள்ளை வருதுன்னா அந்த பிள்ளை 2 பேரையும் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே நேரம். அப்போது இந்த ஃபேமிலியாக போகிறாங்க பாருங்களேன். போகிறப்ப அவங்க வீட்டுக்கு போகிறப்ப எப்படியும் 8 மணி ஆயிரும். அவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் அந்த வேதத்தின்படியான அந்த ஒழுங்கு இல்லாதபடி, அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கான நேரம் இல்லாதபடி, பிள்ளைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், ஸ்கூலில் கூட அதெல்லாம் கூட போட்டு காமிக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. பாஸ்டர் அம்மா கூட அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சொன்னாங்க. ஒரு பிள்ளை கூட அது கேட்குதான் அப்பாட்ட, அப்பா நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஃபோன்லேயே இருக்கிறார். அவங்க அம்மா வேலை விட்டு வர்றாங்க, அம்மா நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. அவங்க அம்மாவும் பிஸியாக இருக்கிறாங்க, இல்லை எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு வேலைக்கு போயிட்டு. அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த வேதனைகளை சொல்ல முடியல. நல்ல வேளை ஒரு டீச்சர் பார்த்து அதை இது பண்ணி அந்த காரியங்களை சரி பண்ணுறாங்க. அப்போ நிறைய இடங்களில் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஒரு ஜெபத்திலே நடத்துகிற காரியங்கள், அவங்கள கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே உருவாக்க, அவங்களுக்கு தேவையான அந்த அந்த போஷாக்கு, அந்த பராமரிப்பு, அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்த முடியாத ஒரு சூழல். ஸோ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகும் போது உடைக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக வருகிறது. அந்த பிள்ளை முற்றிலும் புரோக்கனாக இருக்குது, அதனுடைய இருதயம் காயப்பட்டு. ஏன்னா அந்த நேச்சரே அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே போகுது. அதுவும் அந்த சுயநலம் என்கிற ஈகோனால, ஒரு குடும்ப தலைவருக்குள்ள ஈகோ அல்லது ஒரு குடும்ப தலைவிக்குள்ள இருக்கிற சுயம், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்குன்னு அந்த அதிகாரம் இருக்குது, எனக்குன்னு இந்த என்ன இருக்குது, நான் ஆம்பளை இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சில உரிமை இருக்குது, அதெல்லாம் அடங்கி நடக்கிறது. நிறைய குடும்பங்கள் அப்படி பாதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அமெரிக்க தேசத்தில் அந்த நீக்குரோக்கள் எல்லாம் அடிமையாக இருந்தாங்க. அப்போ அடிமையாக இருந்தபோது இங்கே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், சொல்லுங்களேன், ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ அந்த கீழ்ப்படுகிறது அப்படின்னா முற்றிலும் சப்மிஷன், முழுவதுமாக கீழ்ப்படுகிறது. அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்து நம்ம நிறைய காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு பயந்து நிறைய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். அதுபோல நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவீங்களோ அதுபோல உங்கள் கணவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கனம் பண்ணி கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ அதை நிதானிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு நம்ம என்ன செய்வோம், எல்லா காரியங்களையும் அறிந்து அதற்கு கீழ்ப்படிவோம், அதுபோல கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவருடைய நாம. அமெரிக்க தேசத்தில் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் நீக்குரோக்களுக்கு விடுதலை கொடுத்தார். யாரும் நீக்குரோவை அடிமையாக வைக்கக்கூடாது அப்படின்னு. காய்கறி சந்தை அப்படிப்பட்ட இடத்துல காய்கறிகளை குமிச்சு வைக்கிறது மாதிரி இந்த நீக்குரோக்கள் அடிமைகளை என்ன செய்வாங்களாம், கயிறில் கட்டி சங்கிலிகளால் கெட்டப்பட்டு அப்படி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்கள விடுதலை ஆக்க போன போது நிறைய நல்ல குடும்பத்தில் இந்த அடிமைகளை வச்சிருக்கிறவங்க அவங்க தங்கள் வீட்டு பிள்ளைகளை போல அந்த அடிமைகள் குடும்பத்தை நடத்தினாங்களாம். அப்படி நடத்தினதுனால இந்த அடிமைகளை விடுதலை ஆக்கின போது நீங்கள் போகலாம், உங்கள் விருப்பப்படி போகலான்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு வேலை தெரியாது, எங்களை இப்படி போஷித்து இப்படி ஆதரிக்கிற ஒரு நல்ல எஜமானன் நீங்கள், உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம், அதனால் தயவாக எங்களை அனுப்பிடாதீங்க, நாங்கள் இங்கேயே வேலை செய்கிறோம், உங்ககிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே
எஜமானனுக்கு முழுவதுமாக தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, எஜமானனுக்கு முழுவதுமாக தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நாமும் கூட எப்படியா இன்றைக்கு ஈவினிங் சர்வீஸில் சிலுவையை குறித்த தியானம் அதை போதிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை காலை ஆராதனையில் வந்தவங்க ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணி உங்கள் கமெண்ட்டு ப்ரைஸ் எல்லாம்னு சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். அதில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிற அந்த தலைப்பில் அதற்கான அந்த டீச்சிங், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அவருக்கு இந்த சிலுவைங்கிறது தெரியாதா, திடீர்னு அவரை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்களா, அப்போது அவர் கைவிடப்பட்டதுங்கிறது எதை சொல்கிறாரு, அப்போது அந்த கைவிடப்பட்ட நேரம் பேதுருவேன்னு கூப்பிடலை, யூதாசேன்னு கூப்பிடல, என் தேவனே. அப்போ அவரால் சுமக்க முடியாதபடி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஈவினிங் சர்வீஸில் தியானிக்க இருக்கிறோம். இந்த சிலுவை தியான நாளுக்காக தயவாக நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். மற்றவங்களையும் நேராக வர உற்சாகப்படுத்துங்க, காலையில் வராதவங்கள, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ கிறிஸ்து ஏன் நமக்காக கைவிடப்படணும்? அவர் ஆண்டவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? பிதாவின் சித்தத்துக்கு தன்னை மனுஷனாக ஒப்பு கொடுக்கிறார். மனுஷ ரூபமாக, அடிமையின் ரூபம் எடுத்து. யோவான் 8 சொல்றாரு, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்றீங்கப்பா, நீங்கள் என்ன சொல்றீங்க, ஆனால் என்னுடைய விருப்பம் இல்லை, மாம்சீகமாக நான் எதையும் செய்யக்கூடாது, நீங்க என்ன சொல்றீங்க. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது? அப்போ அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அதற்கு நம்மை கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும் போது இயேசு என்ன செய்தார்னா முழுவதுமாக மனுஷனாக தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவின் சித்தத்துக்கு, நம்மை மீட்கும்படியாக. நம் ஒவ்வொரு மீதும் அன்பு கூர்ந்து, குடும்பத்தின் மீது அன்பு கூர்ந்து, ஒவ்வொரு சகோதரி மீது, ஒவ்வொரு சகோதரன் மீது, பிள்ளைகள் மேல அன்பு கூர்ந்து. நான் நினைக்கலாம், எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? இல்லை, இந்த அன்பு கூறுதலை நாம் அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவை நாம் தேடும் போது, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையே மகிமையாக மாறிவிடுது. அதனாலதான் ஒருவரும் கெட்டு போகாமல் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்களேன், கெட்டு போகாமல். கெட்டு போகிறதுனா என்னங்க புரியல? ஒரு உணவு பொருள் இருக்கு, அதை சரியானபடி வைக்கலைன்னா அது என்ன ஆயிரும்? கெட்டு போகும். அதே போல நமக்கு அந்த மீட்பின் ஆசீர்வாதம் இல்லை, இயேசுவோடு நம்ம இணைக்கப்படலை, அந்த கர்த்தருடைய மகிமையை நம்ம விசுவாசிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் கெட்டு போகும். நம்ம நினைப்போம், ஏன் அப்படி கெட்டு போச்சு? நமக்கு திறமை இருந்தது, படிப்பு இருந்தது, நல்லவங்களா இருந்தோம், நமக்கு நிறைய எல்லா மேன்மைகளும் இருந்தது, ஆனாலும் ஏன் கெட்டு போச்சு? அப்போ இந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது குறைவா இருக்கிறத கூட கர்த்தர் சரி பண்ணுகிறார், வாக்கு பண்றாரு. கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல நல்ல ஒழுங்கா இருந்தது, பாவம் இல்லாத போது அந்த 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 குடும்பத்தையே அவன் கோணலாக்கிட்டான். பிள்ளைகள் கோணலாயிட்டாங்க, சந்ததி கோணல், தேசம், பூமி சபிக்கப்பட்டு போனது, எல்லாத்தையுமே கோணலாக்கிட்டான். ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? இயேசுவை கொண்டு அந்த கோணலை எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோணலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், வந்து பாரு அப்படிங்கிறார். என் குமாரனுடைய இரத்தத்தினாலே, நாமத்தினாலே நான் கோணலை நான் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என் தேவன் கோணலை செவ்வையாக்குகிறவர். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். கோணலை செவ்வையாக்குகிறவர். ஐயோ, இவ்வளோ கோணலா இருக்கு, இவ்வளோ பிரச்சனையா இருக்கு, பயப்பட தேவையில்லை. அவர் சிலுவையில் அங்கே ஏசாயா 53 போட்டிருக்கு, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது, மனுஷனை பார்க்கலும் மிகவும் அந்த கேடு அடைந்தவராக. அவரை பார்க்குறப்ப இவர் ஒரு மனுஷனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாம்ச பிண்டம் போல இருந்தாராம். முழு கரியை அப்படியே தொங்க விட்டது போல இருந்தாராம், ஃபுல்லா ரத்தம். நல்ல கவனிங்க, அதை தெரிந்து தான் சொல்றார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்பாலை போ சாத்தான். எதுக்கு தெரியுமா? சிலுவையில மறிக்க வேணான்னு சொன்ன பேதுருவை பார்த்து சொல்றார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கீழ்ப்படிதல் மீட்பை உண்டாக்கத்தக்கதாக, ஒரு பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கீழ்ப்படிதல்ல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? கையில உயர்த்தி சொல்லுங்களேன், கீழ்ப்படியும் போது கர்த்தர் எனக்கு
அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் மேலே நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா 10ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனம் 18 வாசிக்கிறேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். எது விழுந்துச்சா வானத்திலிருந்து? சாத்தான். எப்படி விழுந்தானா? மின்னலை போல விழுகிறதை கண்டேன். அவர்களை அவர் நோக்கி. அப்ப என்னமோ போய் அந்த ஏரியால ஏதோ நடந்திருக்கு. இவர் அனுப்பி விட்டுட்டு அந்த டேட்டா கேட்கிறார். அக்கௌண்டபிலிட்டி. ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மகிட்ட கேட்பார், ஒரு நாளைக்கு நீ என்னென்னலாம் செஞ்ச எனக்காக. அதே மாதிரி சீசர்கள் வந்து கணக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல வேலை பார்த்தா அந்த சாயந்தரம் வேலை முடிகிறப்ப இன்னைக்கு என்னென்னலாம் வேலை செஞ்சீங்க சொல்லுங்கம்பாங்க. அதில் ரிட்டர்னில் கொடுங்க அப்படிம்பாங்க. வேலை செஞ்சதெல்லாம் சொல்லணும், என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு. அப்போ நம்மகிட்டையும் ஆண்டவர் கேட்பார், நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், வீட்டு காரியங்களில் எப்படி ஆண்டவரை கொண்டு நம்ம ஜெயம் எடுத்தோம், எதில் நம்ம ஆண்டவரை மறுதளித்தோம், இதெல்லாம் கேட்பார். இப்போ சீசர்கள்ட்ட கேட்குறாரு, சொல்லுங்க அப்படிங்கிற. சீசர்கள்ட்ட கேட்டால் நம்மகிட்டையும் கேட்பார். நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட குடும்பத்தை குறித்து, ஒவ்வொரு காரியங்களை குறித்து என்ன கேட்கணும்? கணக்கு கொடுக்கணும். அப்போ சொல்றாரு ஆண்டவர், மின்னலை போல சாத்தான் விழுந்ததை நான் கண்டேன். அப்போ இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்கு ஊழியம் செய்ய போயிருக்காங்க. ஊழியம் செய்யும் போது பிசாசினுடைய அந்த ராஜ்யம் அழிக்கப்பட்டிருக்கு, நிறைய கிரியைகள் நடந்திருக்கு. இப்ப 12 அப்போஸ்தலர்கள் போயிருக்காங்க, 12 பேரும் ஊழியத்துல செஞ்சதுனால அந்த வானத்துல இருந்து பிசாசு விழுந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்களேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை பாருங்க. இந்த அதிகாரம் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? இந்த அதிகாரம் கொடுக்கிறவர். அப்ப ஏன் வந்து சபை கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, ஆனா அவர் உலக ஆதியிலே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் தான் சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்துக்காக நான் என்ன செய்யறேன்? சிலுவைக்கு போகிறேன், நான் சிலுவையில மரிக்க போகிறேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, சிலுவையில என்னை கொலை செய்வாங்க, என்னை அடக்கம் பண்ணுவாங்க, நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன். இப்ப என்ன காரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்தை குறித்து சொல்றாரு. நான் சொல்றேன், சர்ப்பமும் தேளு அப்படின்னா என்னன்னா, அது சாத்தானை குறிக்குது. அது என்னது? பிசாசை குறிக்குது. சர்ப்பங்களும் தேளும் அப்படின்னா பிசாசு. அப்போ அதை அழிக்கிறதற்கு அதிகாரம் உள்ள அவர் யாரு சொல்லுங்களேன்? அவர் யார்? நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அவர் யார்? ஹல்லேலூயா. அவர் யாருன்னா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மகிமையெல்லாம் அடக்கி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவருக்குள்ள இப்படி ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவம், ஒரு குடும்ப தலைவிக்குள்ள அப்படிப்பட்ட அனுபவம். பாட்டு பாடி ஆராதனை நடத்தினாங்க. பிள்ளைகளை நடத்தும் போது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவருடைய நடத்துதல், பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உண்டாக்கணும், பிள்ளைகளை அப்படி அவங்கள லீட் பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒரு மகத்தானதை உருவாக்கத்தக்கதாக. மத்தேயு 19 போட்டிருக்கு, சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ இதை பார்க்குறப்ப எனக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தில் தான் போயிட்டு வந்து சொல்றாங்க. வர்றப்ப இயேசு சொல்றாரு, சர்ப்பம் வானத்திலிருந்து விழுந்ததை நான் என்ன செஞ்சேன்? மின்னலை போல விழுந்ததை கண்டேன். அப்ப ஆவியில நிரம்பி நடக்கிறவங்க இருக்கிறப்ப உங்க வீட்டை சுற்றி எல்லைகள்லையும் கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும்.
உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற அந்த சர்ப்ப ஆவிகளை மிதிப்பீங்க இயேசுவின் நாமத்துல. அதற்கு என்ன கரையம் கொடுத்திருக்கிறார்? வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கினவர். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். இப்ப இந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கும் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை, அத்தாரிட்டியை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, இந்த அத்தாரிட்டி எப்படிப்பட்ட அத்தாரிட்டியா இருக்குது? சத்ரு சாத்தான் அடங்கத்தக்கதாக அவர் சொன்னது, அந்த நாமத்தில் சொல்லும் போது பிசாசு அடங்குதுங்க. அதான் அதிகாரம். அல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்லும் போது பிசாசு என்ன செய்யுது? அடங்குது. உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க சந்ததிக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, தனிப்பட்ட காரியங்கள்ல சாத்தானை அடக்கத்தக்கதாக, அவன் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் என்பது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல ஒவ்வொரு வீட்டிற்கும் புருஷன் தலையா இருக்கிறான். அப்ப தலையா இருக்கிறான்னா வெறும் டைட்டில் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திற்காகவே, மனைவிக்காக, பிள்ளைக்காக கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. சொல்லுங்களேன், கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. அப்ப ரொம்ப பொறுப்பு இருக்கு. கிறிஸ்து அன்பு கூர்ந்ததுன்னா எப்படி? அவர் அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீராத வியாதிகளை எல்லாம் சுமந்து பரிகரிக்கிறவராக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சில நேரங்களில் உடம்புல இருக்கிற யூரின் சரியா போகாம அதுக்கு ஒரு பேக் மாதிரி மாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டயாலிசிஸ் பண்றாங்க. கிட்னி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறோம் மனுஷன் உடம்பு ஆண்டவர் ஆச்சரியமா உண்டாக்கி இருக்கிறார். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் கூட கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு அவயங்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எதற்காக அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நம்ம பெரிய ரொம்ப விசேஷம் இல்லை, நம்ம மேல ஏதோ ஒரு அன்பு கூறணும்னு நினைச்சிட்டாரு. அன்பு கூறணும்னு நினைச்சிட்டாரு. அதற்காக என்ன பண்ணிட்டாரு? என் உயிரையே நான் கொடுப்பேன், உங்க குடும்பத்திற்காக, உங்க எதிர்காலத்திற்காக, உங்க பிள்ளையின் நல்வாழ்வுக்காக, உங்க பிள்ளையினுடைய நல்வாழ்விலே காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கப்படும்படி. இன்றைக்கு நீங்க குடும்பத்தை நடத்தும் போது நிறைய சவால்கள் வரலாம். ஆனா அவைகளெல்லாம் மேற்கொள்ளுகிறதுக்கு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா, அவர் மரித்து இருக்கிறார். அந்த அன்பை பாரு. அது மாத்திரமல்ல, அவர் சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது, அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் உயிரோடு எழுந்தார், அதிகாரம் உள்ளவராக. இப்ப சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அதை நீங்க என்ன செய்வீங்க? அதை பயன்படுத்துங்க. அந்த அதிகாரத்தினால பிசாசின் கிரியைகளை என்ன செய்யுங்க? அழித்து போடுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தணும். அத்தாரிட்டி, அதிகாரம் பயன்படுத்து. இயேசுவின் நாமத்துல. நீங்க சொல்லலாம், எனக்கு அந்த அவ்வளவு அதிகாரம் இல்லையே. பிசாசு சொல்லுங்களேன், சீயிங் இஸ் பிலீவிங். சீயிங் இஸ் பிலீவிங். பார்க்கிறத நம்புவோம். சொல்லுங்களேன், சீயிங் இஸ் பிலீவிங். பார்க்கறத தான் நம்புவோம். பிரச்சனை இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதை தாங்க நான் பிரச்சனையா பார்க்குறேன், என்ன செய்யறது? என் முன்னாடி அதான் தெரியுது. என் வாழ்க்கையில நான் பார்க்குறேன். எதை பார்க்குறேன்? சூழ்நிலைகளை பார்க்குறேன், இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறேன், பிசாசு சொல்றத நான் கேட்குறேன். ஆனால் அது இல்லைங்க. அன்சீயிங் வேர்ல்ட், காணாத உலகத்திலே கிறிஸ்துவினுடைய மீட்பு, அவருடைய வல்லமை, அவர் பிசாசின் கிரியைகளை அழித்த அந்த வல்லமை, அதை பாருங்க, அதை பேசுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், காணப்படாத உலகத்தில் இருக்கிற அவர் வல்லமை. ஹல்லேலூயா. காணப்படாதவைகள் கண்ணில் தெரியல. உங்க பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டு இருக்காதீங்க, அதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க. அங்கு கிறிஸ்து உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மீட்பை பாருங்க. அந்த சரீரம் எப்படிலாம் நொறுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. உடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் உடைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருக்காக. பாஸ்டர், அந்த
திருச்சபையின் போதகர், பெரிய ஒரு சபையினுடைய போதகர் சொல்றாரு, என் மருமகளை நான் இன்னும் நல்லா கொண்டு வந்துருவேன். அப்படி ஒரு அனாயிண்டட் பர்சன். ஆனால் அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்பாவும் சூசைட் பண்ணி இறந்தவங்களாம், அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்தவங்க. ஆனால் அது வந்த இடம் எங்க என்னன்னா, ஒரு பெரிய திருச்சபையில் மருமகளாக வந்திருக்கு. இன்றைக்கு உங்ககிட்டையும் நம்மகிட்டையும் அநேக குறையான காரியங்களை கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்குறாரு. ஆனால் கிறிஸ்துவை கொண்டு நம்ம அதை மகிமைப்படுத்தணும், அதை மகிமையாக்கணும், அதை நிறைவாக்கணும். கிறிஸ்து எப்படி ஆக்கினாரோ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட மகத்தானதை கொண்டு வரணும். பிள்ளைகளுக்குள்ள சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல், பிள்ளைகளுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் மகிமையை கொண்டு வரத்தக்கதாக. யாருங்க இவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பிரஜாதியர் மத்தியிலே, அறியாத ஜனங்கள் மத்தியிலே எங்கிருந்துங்க உங்களுக்கு இந்த காரியம் கிடைச்சது? கிறிஸ்து, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்களேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் இயேசுவின் நாமத்தில் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்களேன், சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. நீங்க சேதப்படுத்துவீங்க, நீங்க சொல்லும் போது அது சேதமாகும். சொல்லுங்களேன், சேதமாகும். ஒருவேளை இவ்வளவு நாள் அடி வாங்கி இருக்கலாம், இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரியங்களை அவமானப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்துல நீங்க அதை சேதப்படுத்துவீங்க, அதை துரத்துவீங்க, உங்க எல்லையை விட்டு அது ஓடும். இனி சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகிறதலும் உங்க எல்லையில இராது. உள்ள சத்துரு நுழைய முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை குறித்து பவுல் விதமா சொல்றாரு, நான் இயேசுவுக்கு அடிமை. இயேசுவுக்கு அடிமை. எப்படிப்பட்ட அடிமை? அவருடைய பிரசன்னை என்னை பலப்படுத்துகிறது, அவருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது, அவருடைய நாமத்தினாலே நான் ஆறுதல் அடைகிறேன், அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும் போது அந்த மீட்பின் ஆற்றல் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக, தாக்கத்தக்கதாக. யோவேல் 2 சொல்லப்பட்டிருக்கு, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அழிப்பேன். எதெல்லாம் பிசாசு பட்சித்தான்? முசுக்கொட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் அதை எப்படிலாம் பட்சித்துச்சோ அந்த நாட்களின் விளைவை நான் என்ன செய்வேன்? திரும்ப கொடுப்பேன். எப்ப தெரியுமா? ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கும்போது, மாம்சத்தில் அல்ல, ஆவியில நடக்கும்போது, ஆவியினாலே நிரப்பப்படும் போது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்னொரு வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அதனுடைய மூல பதம் எப்படி போட்டிருக்குன்னா டக்லோஸ் அப்படின்னு போட்டு. டக்லோஸ்னா என்னன்னா அடிமை. நான் யாருக்கு அடிமை? இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. என் இஷ்டம் போல நான் செயல்பட முடியாது.
என் இஷ்டத்துக்கு காரியத்தை நடப்பிக்க முடியாது. எஜமானன் என்ன சொல்றாரோ அதையே நான் செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மிலிட்ரியில் இருக்கிறாங்க அப்படின்னா, மிலிட்ரியில் இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்குலாம் லீவ் எடுக்க முடியாது. அல்லது காவல்துறையில் இருக்கிறாங்கன்னா 24 hours அவங்களுக்கு டியூட்டி. எப்போ வேணாலும் போகணும், எப்போ வேணாலும் வரணும், உடனே கூப்பிட்ட நேரம் போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னா போகணும். பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் யாருன்னா, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அடிமை. அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எதற்காக தெரியுமா? அந்த அபிஷேகம். அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் வல்லமையினாலே நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அவரால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய மகிமைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கிரிக்கெட்ல இப்போ ஒவ்வொரு டீமாக விளையாடுது. சென்னை கிங்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் குஜராத், நிறைய டீம் இருக்கு. ஆனால் அதில் ஒரு கேப்டன் இருக்கிறார். அற்புதமாக விளையாடுற பிளேயர்ஸ் இருப்பாங்க, நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் பவுலிங் பயங்கரமாக போடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா நிச்சயமாக இத்தனை பேர் அவுட் ஆயிடுவாங்க, அப்படி பவுலிங் போடுவாங்க. பேட்டிங் பார்த்தா கேப்டனை காட்டிலும் நல்லா விளையாடுவாங்க. அவரை நம்பி அந்த டீம் இருக்கும். ஆனால் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க செய்வாங்க. அதே போல தான் குடும்பத்தில் கர்த்தர் அதிகாரத்தை அந்த கேப்டனாக இருக்கிற அந்த குடும்ப தலைவர்கிட்ட கொடுக்குறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு என்ன செய்யுங்க. ஆமாம், அது ஒரு மாம்சீகமான அப்படிப்பட்ட பாவத்தினால் வர்ற அடிமைத்தனம் இல்லை. அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். புருஷனானவன் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தன்னுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கோபத்தில் அடக்கிறது இல்லை, இப்படிதான் செய்யணும், இன்னைக்கு இதை தான் சமைக்கணும், என் இஷ்டப்படி தான் நடக்கணும் இந்த வீட்டில், அப்படி இல்லை. அப்புறம் அது என்னதுன்னா, மாம்சத்தில் அடக்குகிற ஒரு அடக்குமுறை. அதே போல பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், நான் சொல்லபடி தான் வீட்டில் நடக்கணும். பாருங்க, ஏவாள் அந்த வஞ்சகமான ஆவியினால ஆதாமையும், ஏவாள் என்ன சொன்னாலும் அதை தான் ஆதாமும் அங்க வந்துடுச்சு, அந்த பிசாசின் சாயல். என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பேசினது ஆதாம்கிட்ட தான் பேசினார். ஆண்டவர் சத்தத்தை ஆதாம் கேட்டுக்கொண்டிருந்தார். இன் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார் ஆதாம். ஆண்டவர் சொல்ல சொல்ல அதை கேட்டு ஆண்டவரோட நடந்திருக்கிறாங்க. வாக், ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமும் ஆண்டவரும் பேசிக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ஆசையா வருவார், ஆதாமை பார்க்க ஆண்டவர் பேசுவார். பாருங்க, அப்போ இந்த படைப்புல கூட ரொம்ப ஒரு விசேஷம் இருக்கு. அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அதில் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்ப குடும்பத்தை உண்டாக்கினது அது தேவ மகிமைக்காக. தேவன் தான் அதை உண்டாக்குறார். பிள்ளைகள் அது கர்த்தருடைய மகிமைக்கு. எதை புசித்தாலும் குடித்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் அது மகிமை கர்த்தருக்கு தான். உங்களுக்கு கர்த்தர் வீடு கொடுத்திருக்கிறார், ஒரு சில சோர்சஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார், பணம் ஆஸ்தி எல்லாம் கொடுத்திருக்கிறார், அவர் மகிமைக்காக. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும், வாசிங்க.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி என்னப்படுவாள். அப்ப திருமணம் என்பது என்னன்னா அந்த ஒரு பர்ஃபெக்ட்னஸ், அந்த ஆதாமோடு பொருந்துகிற, அந்த இணைகிற அப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் ஆண்டவர். அப்ப இவங்க ரெண்டு பேருமா அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. அது மாத்திரமில்ல, முதல்ல ஆதாம ஆண்டவர் உருவாக்குறாரு. ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வர்றார். அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனத்துல பார்த்தோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்ற கர்த்தர் தான் உண்டாக்குறாரு. குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். அதனாலதான் அது பிசாசுக்கு பிடிக்கல. குடும்பம் அழியணும், குடும்பம் சேதமாகணும், குடும்பத்துல சமாதானம் இருக்கக்கூடாது. குடும்பம் கெட்டு போச்சுன்னா அந்த பிள்ளைகள், அந்த சந்ததி கெட்டு போகும். அதனாலதான் குடும்பத்தை அவன் தாக்குகிறான். அது என்னங்க குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கல பிசாசுக்கு. அதனாலதான் கிறிஸ்து வருகிறார், அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக, இயேசுவின் நாமத்திலே அதை மிதிக்கத்தக்கதாக, அதை மேற்கொள்ளத்தக்கதாக. உங்களால சர்ப்பத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, உங்க குடும்பத்துல இயேசுவின் நாமத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை வருஷம் அது மேற்கொண்டு இருந்தாலும், எத்தனை வருஷம் உங்களை ஒடுக்கி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கேன், நீ அதை என்ன செய்ய, பயன்படுத்து. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆதாம் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் 19ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேர். பேரெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா வைக்கிறாராம். ஏன்னா தேவ சாயல். ஆதாம் என்ன பேர் வச்சாரோ அதை பார்க்கறதுக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். மனுஷனை பார்த்து, ஏன் சாயலாய் உண்டாக்கப்பட்டவன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டோடைய மகிமை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகத்தான காரியங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். இங்கே ஆண்டவர் பேர் வைக்கிறத பார்க்கிறாரு. ஆதாம் பேர் வைக்கிறது, அந்த பேர் எப்படி இருக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு, அப்படி மகிமையா இருக்கு. ஒவ்வொன்றும் அந்த பேருக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கு. பறவைக்கு என்ன பேரு, அதுக்கேற்ற குணாதிசயம். மரங்களுக்கு, மீன்களுக்கு, மச்சங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறாரு. அந்த பேர் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த அறிவு, ஆற்றல், ஆளுகை தேவனை போல இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட மகிமையானதை கர்த்தர் ஆதாமுக்குள்ளே வைத்திருந்தார். அடுத்ததாக அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி என்னப்படுவாள். அப்ப மனுஷினா என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட்னஸ். இவங்க இப்ப பெர்ஃபெக்டா இல்ல. ஆதாம் தனியா இருக்கிறப்ப அவனுக்கு நிறைவாகல. தேவன் அவனை குறித்து வச்சிருக்கிற அந்த படம் இன்னும் முடியல. ஆனா ஏவாளோடு இணையும் போது இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. சுவிசேஷம் என்பதும் அப்படித்தான். மீட்பின் ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ள வரும்போது இளைப்பாறுதல் இல்லாம வரலாம், எப்பேற்பட்ட நிலையிலே வரலாம், ஒரு பாவியா வரலாம், அக்கிரமத்தோடு ஒரு மனுஷன் வரலாம். ஆனா கிறிஸ்துவின் மீட்பு, அவர் சிந்தின ரத்தம் சுத்திகரித்து ஒரு மனுஷனை நரகத்துக்கு போகாதபடி அவனை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை உருவாக்கி அந்த கிறிஸ்துவின் மகிமையான ஆற்றல் உள்ள உருவாக்கி கொஞ்ச நாள்ல என்ன ஆகுறாப்புலன்னா ஒரு மகிமையுள்ள சபையாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ கர்த்தர் அவங்களை அப்படி கர்த்தர் உயர்த்துகிறார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ தேவ சத்தத்திற்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாலிபர்கள் இன்றைக்கு குறைவோடு கூட இருக்கலாம், குடும்ப காரியங்களில் கர்த்தர் அந்த குறைவை மாற்றுகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11.
1 கொரிந்தியர் 11 7ஆம் வசனம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். பாருங்க, அப்போ இந்த சொல்லப்படுது எதற்காக அப்படின்னா, முதல்ல அந்த ஆதாமுக்காக தான் கர்த்தர் ஏவாளை உண்டாக்கினார். அந்த பிளான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரே காரியம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை. 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஏன் அப்படின்னா பாருங்க, பெண்ணை அப்ப பெண் வந்து ரெண்டாவது ரகமா? ஃபர்ஸ்ட் ஆண் தான் உண்டாக்கப்பட்டதுனால ஆண் தான் பெஸ்டா? இல்லை, ஆதாமுடைய விலாயிலிருந்து உண்டாக்குனாரு. ஆனா ஒரு பிள்ளை பிறக்கணும்னா ஸ்திரீனிடத்திலிருந்து தான் பிறக்கணும். ரெண்டாவது எப்படி மகிமை அந்த காரியத்தை உண்டாக்குறாரு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயானவள் ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அப்ப 12ஆம் வசனம் 11 12 எல்லாரும் வாசிக்கலாம். 11 ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆதாம்கிட்ட இருந்தா கர்த்தர் ஏவாளை உருவாக்குனாரு. ஆனா பிள்ளை பிறக்கணும், ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் ஸ்திரீ வயிற்றில் தான் அவங்க பெற்றெடுக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மட்டமாக்கலை, அதை கனம் பண்றாரு. ஆனா பெண்கள் என்ன செய்யணும்? முக்காடு போடணும். ஏன் முக்காடு போடணும்? எனக்கு மேலாக புருஷன் ஒருவர் இருக்கிறாங்க, அதே போல கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார். நான் வேதத்தின்படி அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து தான் எனக்கு தலையா இருக்கிறார், அதுதான் அந்த அர்த்தம் முக்காடு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பாருங்க, அப்ப இந்த அதிகாரத்தை குறித்து சொல்றாரு. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீனால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப பவுல் பெண்களுக்கு விரோதமானவரா? அதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏற்கனவே அதை பார்த்தோம், திரும்ப அது நம் புதிதான விதங்கள்ல அதுல பார்க்க இருக்கிறோம். அந்தபடி புருஷர்களே, 1 பேதுரு 3:7, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்துடனே அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாருங்க, ஆண்கள் பசங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வயசுல ஜாலியா இருக்கிறப்ப ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து சொல்லுவான், ஏ எருமை அப்படிமா. இன்னொரு பையன் சொல்லுவான், ஏ பண்ணி அப்படிமா. ஆனா 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுவாங்க? மறந்துடுவாங்க. ஏ மச்சான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலி ஆயிடுவாங்க. ஆனா ஒரு பெண்ணிட்ட, ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவி இடத்துல ஏ எருமை அப்படின்னு சொன்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க நீங்க உள்ள. ஏன்னா அவங்களுக்குள்ள சுமக்கிற ஆற்றல் இருக்கு. ஒரு பிள்ளைய சுமக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை உள்ளே வச்சு சுமப்பாங்க. அதனாலதான் போட்டிருக்கு, அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் விவேகமாய் நடந்து. அதை உடைச்சிடாதீங்க, வார்த்தையை ரொம்ப கண்ண பின்னமா பேசிடாதீங்க. உள்ளே வச்சு அப்படியே என்ன செய்வாங்க? அதை சுமக்கிறவங்க பையங்க. பாய்ஸ் எப்படின்னா எருமை பண்ணின்னு சொன்னா கூட அடுத்த கொஞ்ச நேரத்துல மறந்து ஜாலி ஆயிடுவாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. என்னன்னா, ஒரு காரியத்தை உள்ளே வச்சு அதை அப்படியே உருவாக்கி. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அவங்களும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால விவேகமாக அவங்ககிட்ட நடங்க. அவங்க கிட்ட நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமா நடங்க.
அவங்களும் ஆண்டவரால் கனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் பலவீனமான அவயமா இருக்கலாம், ஆனால் அதை அற்பமாக நினைக்காதீங்க. அது ரொம்ப ஒரு சில நேரங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரீரத்தில் ஒரு சில அவயம் ரொம்ப பலவீனமாக இருக்கு. அது பலவீனமாக இருக்கிறதுனால அது கேவலமானது இல்லை, ரொம்ப மட்டமானது இல்லை, ஆனால் அதை கர்த்தர் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அந்தபடி புருஷர்களை மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்ப சபைக்கு வர்றதுக்கு, பிள்ளைகளை நடத்துறதுக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பம்ங்கிறது ஏன் கர்த்தர் முக்கியங்கிறார் பாருங்க. குடும்பத்தில் இருந்ததே என்ன வருது அப்படின்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்தது. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, சின்ன குழந்தை ஒரு 2 வயசு ஆயிடுச்சு, அந்த குழந்தைகிட்ட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொல்றாங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோன்னா, அந்த பிள்ளை குழந்தை இப்படி கையெடு அப்படிங்குது, அல்லேலூயா அப்படிங்குது. அது நல்லா கவனிங்க. இந்த வீடு என்பது அது ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கிற இடம். என்ன சொல்றோமோ அதை அப்படியே அந்த பிள்ளை செய்யும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த எஜுகேஷனும் ஸ்கூலுடைய அமைப்பு உருவானது எங்க தெரியுமா? குடும்பத்தில் தான் உருவானது. பிறகு அதுதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி, அடுத்து மேத்தமேட்டிக்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் அதுல இருந்து. ஆனால் எங்க தெரியுமா உருவானது? அது குடும்பத்தில். சரி, ஹாஸ்பிட்டல் எங்க இருந்து உருவானது தெரியுமா? வீட்டில இருந்து தான் உருவானது. அந்த கவனிப்பாங்க, உடம்புக்கு முடியல அவங்கள கவனிங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, ரொம்ப எலும்பா இருக்கிறாங்க நல்ல சத்தான உணவு கொடுங்க. அவங்க தூக்கம் இல்லாதனால அந்த வியாதி வந்திருக்கு. இன்னும் சொல்லுவாங்க, தூங்குறப்ப பயங்கரமா கொரட்டை விடுறாங்க, தூக்கம் இல்லை, ஓய்வு இல்லை, நல்லா தூங்கட்டும், தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த வீடை என்ன ஆயிருதுன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிருது. அங்கிருந்து தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இந்த வீட்டில இருந்து தாங்க உருவானது. ஒரு முறை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கூட நான் தங்கியிருந்தேன் மதுரையில். அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷனுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ ரூபா அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வெளியில் 50,000 ரூபானா அந்த ஹாஸ்பிட்டலில் 1 லட்சம் ரூபா ஆகும். வெளியில் 1 லட்சம்னா அங்கே 2 லட்சம் ஆகும். ஆனால் எப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிறவங்க கூட அப்படிலாம் கவனிக்க முடியாதுங்க. ஒவ்வொரு நேரமும் அதை அப்படி பிரிச்சு 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 பிரிச்சு. அப்பா, ஒரு நர்ஸ் வர்றாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு சுடுதண்ணி டப்பில் வச்சிருக்கிறாங்க. அந்த டவலில் சுடுதண்ணியை அந்த டவலில் முக்கி அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உடம்ப சுடுதண்ணியை வச்சு தொடச்சி, கொஞ்சம் வயசு வாலிப பிள்ளை அற்புதமாக சுத்தம் பண்ணுது. அந்த நோயாளிக்கு தன்னை உடம்ப சுத்தம் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் சூப்பு, கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே ஒடியாடுறாங்க. நைட்டு 1 மணிக்கு எங்கள் அப்பா தூக்கத்தில், அவருக்கு இறைனியை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த டியூப்பை தெரியாமல் தட்டி விட்டார். ரத்தமாக போய் இவ்வளோ ரத்தம் கிளாடாய் அப்படியே சேர்ந்து நிற்கிது. நானும் தூங்கிட்டேன் அசந்து. அதே நேரத்தில் பிரைட்லின் பிறந்த நேரம். இங்கே ஹாஸ்பிட்டல், அங்கே அப்போலோ. இது இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு இடம், அந்த ஹாஸ்பிட்டல், ரெண்டையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. அப்போ நைட்டு கேரளாவில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸு, ஆண்டருடைய பிள்ளை, அவங்க திடீர்னு வந்தாங்க. தாத்தா என்ன தாத்தா இப்படி தட்டி விட்டீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக க்ளீன் பண்ணி அந்த கையில் அந்த அவ்வளோ ரத்தம் கிடக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த பஞ்சை வச்சு தொடச்சி. ஓ, எனக்கு நான் அழுதேன். நைட்டே உயிர் போயிருக்கும் அப்பாவுக்கு. ஆனால் அவங்க அந்த வேலை செய்கிறாங்க பாருங்க, அந்த கேரிங். இந்த ஹாஸ்பிட்டலுங்கெல்லாம் எங்க இருந்து உருவானது தெரியுமா? குடும்பத்தில் இருந்தா உருவானது. அதே போல பொலிட்டிக்கல், அரசியல், அது எங்கிருந்து உருவானது தெரியுமா? ஞானமா வீட்டில் தான் ஒரு சிலது நடப்பிக்கிறாங்க. வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, ஏற்கனவே அவங்க இப்படி பண்ணினாங்க, இப்படி பண்ணுங்க. வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ஏய் நீ இந்த இடத்துல இப்படிதான் நடக்கணும். அரசியல் உருவாகுது, பொலிட்டிக்கல். பெரிய பெரிய திறமையான பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் எங்கே உருவாகுது தெரியுமா? அது ஃபேமிலியில். அதனால தான் பிசாசு குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான். இந்த குடும்பம் தாக்கப்படுகிறது. டைவர்ஸ், சும்மா எதுக்குனாலும் டைவர்ஸ், சின்ன ஒரு காரியத்துக்கு டைவர்ஸ். அவங்க மனநிலை எவ்வளவா பாதிக்கப்படும்.
அந்த குழந்தைகள் மனநிலை எவ்வளவா பாதிக்கப்படும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கு தேவை முதல் அற்புதம். கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்போ இந்த முக்காடை பத்தி சொல்றாரு. அப்ப பெண்களை மட்டப்படுத்துறாரா? இல்ல, அது வேதத்தில் இருக்கிற ஒரு ஒழுங்கு. இந்த கணவர் என்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன். இந்த அதிகாரம் யாரால உண்டாயிருக்கு? கர்த்தரால உண்டாயிருக்கு. அப்ப கணவர் எப்படி இருக்கணும்? அந்த அதிகாரத்துல கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மனைவியை நேசிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும். அவர் குடும்ப தலைவர் மாத்திரமல்ல, நான் தான் புருஷன், நான் தான், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் சொல்றதுக்கு அடங்கு. இல்ல, புருஷனுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. இந்த சம்மர்ல சிறுவர் ஊழியம் போய் செய்வோம். அதுல நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா இருக்காது, அம்மா இருக்க மாட்டாங்க. கேட்டா நிறைய பேர் அந்த குடிச்சதுனால அந்த வீட்டில் அவங்க குடும்ப தலைவர் இறந்து போயிருப்பார். ஒரு சில வீட்டில் அந்த அவங்க அம்மா வேற ஆளோட ஓடி போயிருப்பாங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் ஆண்டவர் ஒரு குடும்பம் என்பது விபச்சாரம் இல்லாதபடி, வேசித்தனம் இல்லாதபடி அது ஒரு ஒழுங்க உண்டாக்குறார். 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்கு, அவளை கனம் பண்ணு அப்படிங்கிறார். அவள் பலவீனமான பாண்டம் தான், ஆனா நீ அவளை நேசிச்சு கனம் பண்ணு. நீ கனம் பண்ணாதான் நீ உன்னுடைய அந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். கர்த்தருக்குள்ள நீ அதை செய்ய அப்படிங்கிறார். இந்த சுவிசேஷம் என்பதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். கிறிஸ்து அவமானப்பட்டார், கைவிடப்பட்டார். இன்றைக்கு சாயந்தரம் அந்த வார்த்தை தயவா நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்து கேளுங்க. ஏன் கைவிடப்பட்டார் தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவமானத்தோடு இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் அதை சுமந்து கொண்டு நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்க சுகமாய் இருக்கும்படி. ஏன் அவமானத்தை அவர் சுமந்தாரா? ஆமா. உங்க துக்கத்தை அவர் சுமந்தாரா? ஆமா. நீங்க சுமக்க முடியாது, அதனாலதான் அவர் சுமந்தார். இதை விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய மகிமையான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உண்டாக்கின அந்த குடும்பத்திற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை இதே, தேவ கிருபை இதே. அந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாடுமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம். தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே
இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். மீண்டும் ஒரு முறை இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே பலராமா சந்தரமா ஓரகா பாபா ராமா சந்தரமா நாலவர்த்தி அறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே எல்லாரும் பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. இயேசுவெல்லாம் திபலரபா சந்தரபலரபா இகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிலே எல்லாரும் பாடும். எல்லாரும் உற்சாகமாக கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே விபலரபா சந்தரமா இயேசுவின் நாமத்தில் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியோ அவளுடன் வாரும் என்றழைக்கிறாரே வாரும் என்பி ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கிறாரே வாரும் என்பி சியோனே வாருனக்கா நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவா. சியோனே பாருனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவா. கிருபையிலே பலரமா சந்தரபலரமா கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே பிரபலரதரமா சந்தரபலரமா ஓரகச்சரமா கச்சரமா நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் நகரமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர
கிறிஸ்துவிலே கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென். இயேசுவின் நாமத்திலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் ஆவலுடன் வாரம் என்று அழைக்கிறாரே. சீயோனே பார்வனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே அவருடைய மகிமையை மற்றவங்க பார்க்கும்படியாக, உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க சந்ததிக்குள்ள, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சாயல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறது என்பது ஆணுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு. அவருக்கு எல்லாம் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்ட அதிகாரம்னா, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. எல்லாம் சொல்லுங்களேன், கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் குடும்ப தலைவருக்கு கொடுத்திருக்கிறாரு. மனைவி என்ன செய்யணுமா? அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. கீழ்ப்படுகிறதுனா வேற எதுவும் இல்லை. பவுல் அதை மனசுல வச்சு சொல்றாரு. எதை மனசுல வச்சு சொல்றாரு? ஆதியாகமம் 3:16 மனசுல வச்சு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2 சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் முதலாம் உருவாக்கப்பட்டான். ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டார். ஒரு காரியத்தை இஷ்டம் போல செஞ்சிடக்கூடாது. நான் என் கணவர்கிட்ட கேட்கணும், நான் என் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தருக்கு சித்தம். இயேசு சொல்றாரு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர் ஆவியில நடக்கிறவரா இருக்கணும். குடும்ப தலைவி ஆவியினால நடத்தப்பட்டு, ஒருவேளை கணவர் தப்பா இருந்தா கூட அதை சொல்லணும். இல்லைங்க, இப்படி செஞ்சா தப்பாயிரும். அங்கு மனைவிக்கு கணவர் கீழ்ப்படியத்தக்கதாக, மனைவி கணவருக்காக ஜெபிக்கத்தக்கதாக, ஆவியில நிரம்பி நடத்தத்தக்கதாக. ஓ, ஒருவேளை அதிகாரங்கிறது ஆண் முதல்ல, பெண்ணு ரெண்டாவது. இல்ல இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. ஆண்டவர் ரெண்டையும் மகிமைப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வெளிப்பாடுகளால நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பத்திலிருந்து ஆண்டவரே நல்ல எஜுகேஷன் உருவாகிறது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ இந்த நியமங்களை உன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லிதான் உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனா தெரிந்து கொண்டேன். உன்னை நான் ஏன் தெரிந்து கொண்டேன்னா, உன் பிள்ளைக்கு இதை நீ கற்றுக் கொடுப்ப. கர்த்தர் தான் மெய்யான தேவன்னு கற்றுக் கொடுப்ப. இன்னைக்கு ஆண்டவர் குடும்ப தலைவரை பார்த்து, குடும்ப தலைவியை பார்த்து கேட்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்குள்ள எதை உருவாக்கி இருக்கிறீங்க? ஆண்டவர் கணக்கு கேட்கிற நாள் வரும்போது என்ன சொல்ல போறீங்க? கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. கணக்கு கேட்கிற கர்த்தர். ஆதாம் என்ன பேர் வச்சான்னு பார்த்தாரு ஆண்டவர். நீ பேர் வைப்பா அப்படின்னாரு. ஆனா ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த தேவ சாயல் ஒவ்வொன்னையும் ஞானமா வைக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் உடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக. சாயந்தரம் நடக்கிற ஆராதனை, அதில் ஆண்டவரே இந்த சிலுவை தியானம், இதில் அநேக ஜனங்கள் கூடி வர ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்க ஜெபிக்கிறோம்.
இந்த கேட்ட வார்த்தைகள், குடும்பத்தை குறித்த காரியங்கள், இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதித்தீர், இந்த 2வது ஆராதனையை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பட்டணத்துல ஆயிரமான ஜனங்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, அங்கெல்லாம் குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. உள்ள உடைந்து காணப்படுறாங்க, பிள்ளைகள் திக்கற்று காணப்படுறாங்க. அவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உம்மண்டை ஓடி வரட்டும் ஆண்டவரே. அவர்களை நீர் விசாரிக்க நல்லவராக இருக்கிறீர், நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, கைவிடாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைந்த குடும்பங்களை நீர் கட்டுகிறவராய் இருக்கிறீர். ஓ காயம் கட்டுகிறவர் ஆண்டவரே. உம்மை போல எங்களை விடுவிக்க, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த வேற யாரும் இல்லப்பா. அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தீர். மாம்ச பிண்டம் போல சரீரம் தொங்கினது, அது அங்க கீழ்ப்படிதல். அவர் தழும்புகளால குணமாகிறோம், அவர் வல்லமையினால பிசாசின் தலை நசுக்கப்படுது. ஓ ரிபாலா ரபா ஷந்தா ரபா. Thank you Jesus, thank you Jesus. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சரீரத்துல வியாதியா இருக்கிறவர்களை குணமாக்குங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பலனை கர்த்தர் தருவீராக. உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக, பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக, உம்முடைய வழிகளிலே நடக்கத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கெட்டு போனதை நீர் சரி பண்ணுகிறவர், கோணலை செவ்வையாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. அவமானத்தோடு தலை குனிந்து இருக்கிறவங்களை தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்துல அக்கிரமத்துல எவ்வளவு அக்கிரமத்துல இருந்தாலும் அவங்கள சுத்திகரிக்கிறவர், நரகத்துக்கு போகாதபடி உம்மண்டை ஓடி வருகிறவர்களை நீ ரட்சிக்கிறவர். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.